பொத்திக்கிட்டு இருக்கா. நான் தான் காலி போய் மேனு தெரியும். நீ மூடுறா. எதில் விட்டேன்? வாயில. நாளைக்கு பல்லு வலிட்டு வாங்க, ஈவினிங் வாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. சரி, ஏண்டா கத்துற? இதனால தாண்டா 21 வருஷமா நாடா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றோம்னு ஊருக்கே தெரியக்கூடாது. நீங்களும் அடுத்த வட்டம்ல என்ன பண்ற, பெட்டியில ஏறி ஒரு பேக் பல்ட்டி அடி, சொந்தமா வந்து நில்லு, செருப்பு அடிப்பாங்க வயிறுல பொழைச்சுக்க. அப்போ நாளில இருந்து சட்டி போடாம வந்துடுறேன்னு. இப்பயே அப்படித்தாண்டா வந்திருக்கேன். அதை எப்படா நீ பார்த்த? விலகுச்சடா, இங்கதான்டா ஊதாங்குளை. வணக்கம்டா ஊதாங்குளை பயலுடா. சரி, வள்ளியம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நான் ஊருக்கு வந்தது 8 ஆளுக்கு வந்துட்டேன். வரும்போது நீங்கள் எல்லாம் ஆத்தா வழிபட்டு முளைப்பாரியை தூக்க தயாராக இருந்தீங்க. நான் வந்து அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டேன், குளன்னு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் 10,001 தர்றேன். நான் வளர்த்தேன் ராசா, நேரம் கம்மா தண்ணியை கலந்துருப்ப ஓசை கூட தண்ணி டேங்கிலேருந்து நேரம் விட்டுருப்ப. போச தப்பு. வணக்கம்டா டீ பயிலடா. பக்கத்தில் இங்கேயும் கம்மா இல்லையண்ணே. அப்போ இதில் குத்த சொல்லு, தண்ணி டேங்கில் குத்த சொல்லு தம்பி. இது காமெடி கிடையாது, சீரியஸ். நடிப்பு சபேந்தன் ஒரு உறவை நான் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய பாச மாமா, இந்த வைரம்பட்டி மண்ணுக்கு சொந்தக்காரர். என்னை சிவகங்கை பகுதியிலே முத என்னை அறிமுகம் செய்தவர் வைரம்பட்டி எங்க மாமா வைரமணி. அவர் பாதத்தை வணங்குற எம்கேஆர், ஒரு சிங்கம் எங்க மாமா. நடிகர் கூட அவரை பார்த்தா ஒரு மரியாதை கலந்த ஒரு வணக்கம் வைப்பாங்க. சிவகங்கைனா அப்படித்தான். புதுக்கோட்டையில் ஒரே ஒரு சிங்கமாக நின்று சிவகங்கை பூமிக்கே அகமுடையார் வம்சத்தில் பேர் சேர்த்தவர் எங்கள் மாமா வைரம்பட்டி வைரமணி அவர்களை வணங்கி, எங்கள் மாமா தான் என்னை வளர்த்து விட்டா. என்று அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு சொல்கிறேன், கள்ளிச்சேரி காளிமுனியா அழகனாச்சி அம்மை எங்கள் ஐயனார் 18ஆம் படி கருப்பையன் அருளோடு இதே மேடைக்கு அடுத்த வருஷம் எங்கள் மாமா ராஜபாட்டு நான் பார்ப்போம். எந்த குறையும் நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுகை PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க கொள்ளலாம். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டு கேட்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி. எத்தனை பாட்டு கேட்டாலும் அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கான். ஏன் நீங்க பொழப்பையாதான். என் அன்பு தங்கச்சி புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள எங்க இருக்கு நோட்டீஸ்ல படுறா. நோட்டீஸ் இல்ல, புதுக்கோட்டை தான்டா. புதுக்கோட்டை MP கலைச்செல்வி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து. அது மகமா இல்லடா, வள்ளிடா. தம்பி ஊருக்கார நம்புறாக உள்ளேயும் பொத்திட்டு வாசி காட்டி கொடுக்குறியா? சரி சரி. அது சிவகங்கை தாண்ட முடியும். உனக்கு கந்து வந்தா வெட்டி எறிஞ்சிடும்டா. பாட்டுக்கன்று நீ பிறந்தியா? நல்லப்பா. வணக்கப்பா சேர்வர் மேனே. நங்கு நான் ஒரு காலையில் எந்த புரிச்சு உனக்கு சம்பளம் கொடுக்காங்க நங்குன்றான்டா. இவருக்கு பாட்டில் எழுப்பட்டாரு எபேட்டு ஒன்றும் நீ தம்பி பொத்திக்கிட்டு இருக்கு. எபேட்டு அதுக்காக என்ன இப்படி ஒரு குரலை நீங்க பார்த்துருக்கே முடியாது. ஏன்னா உள்ள 234 திருக்குறள் வச்சிருக்காங்க. தொண்டை குரல், உடம்பு அங்கனங்கன தவளை ஆம்ஸ் அர்னால்டு 1000 சிமுண்டு முடைய ஒரு ஆளா தூக்கி போட்டு கஞ்சியை மட்டும் முடிச்சிட்டு போவேன். என்னன்னே சொல்ற? அந்த ஆண்டவன் அதுல குறை வைக்கல. என்னன்னே? பகல்ல நாரதர் போடாம இரவுல நாரதர் பகல்ல சீமக்கரை வெட்டி மூட்டம் போடுறேன். சிரிப்பு கிடையாது, உண்மையே அதுதான். ஆடு மாடு வைத்திருப்பவன் தான் இன்றைய காலத்திலே அறிவாளி, சீமக்கரு வெற்றவன் தான் கோடீஸ்வரன். சமீபத்திலே சிலிண்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா எங்க தாத்தா ட்ரம்ப் அவர் நம்புங்க. எங்க தாத்தா ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரக்கூடிய கேஸ் கப்பலை நிப்பாட்டிட்டார். என்னை பேச விடல, என்ன மனநிலை கூட ஊத்தி என்ன எரி ஏன் சித்திர படுத்துற தெரிஞ்சா பேச மாட்டேன். ஒரு இடத்துல நிப்பாட்டுறேன்னா யோசிக்கிறேன்னு அர்த்தம். சரி சரி, அதுக்கு யாருலே பிடிச்சிருக்கிறது? சிலிண்டர் பூரா பெண்கள் கண்ணிலே கண்ணீர் ஃபயர் மொச்ச பயிர சொலவுல புடச்சிச்சு. பெண்கள்லாம் பாத்தீங்களாத்தா சிலிண்டர் தட்டுப்படம் வந்துச்சு. அது காரணம் என்ன? இவனுக்கு காசா வெட்டி போட்டேன்,
ட்ரம்பு. ஆனால் அந்த நேரத்திலே சுதாரிச்சு பிழைத்து கொண்டவன் இந்த தமிழ்நாட்டிலே விறகு வெட்டக்கூடிய தொழிலாளி தான் பிழைத்து கொண்டான். மாமா மைத்த புடுங்கினார். அது யார்த்தா? வணக்கம்டா, காப்பு கட்டு பயலடா. எந்த நேரத்தில் மாமா. ஆனால் உடம்புல குறையில்லை. வருகின்ற நாரதருக்கு சிரிப்பிலே குறையில்லை. ஆனால் அந்த கருப்பையும் குறை வச்சுட்டேன். என்னன்னே குறை? மண்டையில் சுத்தமாக மசுறு இல்லை. So sad. So sad. மண்டையில் மசுறு இல்லை என்று இவன் கவலைப்படவில்லை. என்ன? கூகுளே போட்டு பார்த்திருக்கிறான். ஒட்டு மசுறு வாங்குவது எப்படி? டுபுக்குன்னு வந்திருக்கு. நல்ல மசுறு வேண்டும் என்றால் 13,300 ரூபா. சென்னை கோடம்பாக்கத்துக்கு வாங்க. புறப்பட்டான் என் சிங்கம். கோடம்பாக்கத்துக்கு போனேன். எல்லா மசுரையும் கலந்து ஒரு மசுரை செஞ்சு கொடுத்தாங்க. பூனை மசாலா 1/4 கிலோ, மனுஷன் கம்பு கூட்டு மசாலா 1/4 கிலோ, எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ஆனால் அந்த ஒட்டு மசுறு வித்தவன் ஒரு அறிவாளி. போனவனே அப்படியே வைக்காதீங்க, பிசு பிசுன்னு வாட வர முடியும். ஆனால் இந்த சிங்கம் வந்தவனே ஓட்டில் காய போட்டேன். இவன் கிரக மசருக்கு அன்னைக்கு மழை பெஞ்சு அடிச்சிச்சு. இவன் அசந்து கட்டிங்க போட்டு படுத்துட்டேன். டோப்பு முடி ஒத்தி கொண்டது. இப்பொழுது டோப்பு மசர் இல்லாமல் செம்பரியாட்டு மசுரை சிரைச்சு அதில் பிளாக் பெயிண்ட் அடிச்சு வருவான் என் அன்பு நண்பன். வையாபுரியை சேர்ந்த முடி முளைக்க ஏதாச்சும் ஒரு வைத்தியம் சொல்லலாம்ல பாவம். அதை ஒருத்தன் மலேசியாவில் வந்து சொல்லியிருக்கேன். மச்சினே, என்ன மச்சான் மசுர் இல்லை, எனக்கு கவலைப்படாதியே. தேனு மொசரத்தான் அதே மாதிரி கோழி பீன்ட்டு தடவிக்கிட்டு மண்டையில் அப்ளை பண்ணி ஒரு வாரத்துக்கு படுங்கன்னு இருக்கேன். இவன் ஒரு வாரத்துக்கு மருந்தையும் ஒரே தரத்தில் அப்படின்னா நாளைக்கு தலைஞ்சிரும்னு அப்பிட்டு படுத்திருக்கேன். காலையில் பார்த்தா பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியல. மூஞ்சி கிஞ்சில் வெந்திருந்தா கடையை கலாச்சிட்டாங்க. அங்கிட்டு கிளம்பிருச்சே. கடா கத்துறேன். வணக்கம்டா கடமாடு. வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து ராஸ்கல். என் நண்பனால இவ்வளவு தூரத்துக்கு நான் நகைச்சுவையா சொன்னேன் நாரதரை. இவர் நல்ல மனுஷனா? ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. என்னையை பொறுத்தளவு என்னன்னா, நாடக உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய கலைஞனை மட்டும்தான் மக்களுக்கு அறிமுகம் செய்வேன். ஏன்னா பேர் வாங்கினவங்க பொழைச்சிக்கிடுவாங்க, பேர் வாங்க நினைக்கிறவங்க பசியில் கிடப்பாங்க. என்னையை பொறுத்தளவு இந்த குடும்பம் மட்டும் கிடையாது, வந்திருக்கின்ற 10 பேரும் ஒரு 15 நாளைக்கு பசி இல்லாமல் சாப்பிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க யாருன்னா, இந்த சேர்வார உலகத்தில் பிறந்த அந்த மக்கள் கொடுத்த காசுன்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு பெருமை. என் அன்பு தம்பி மணிகண்டன் நல்ல பையன், நல்ல பாடகன், நல்ல வாசிப்பேன். 10 வருஷம் ஆச்சு நாடக உலகத்தில் வந்து, யாருக்குமே தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவனை கொண்டு வந்து மேடையில் அறிமுகப்படுத்தினேன். அன்னைக்கு 300 ரூபா போதும்னு என்னை 300 கும்பிட்டு போனேன். இன்னைக்கு அவன்கிட்ட நான் 30,000 கடன் வாங்குற அளவுக்கு வச்சிருக்கேன். என்ன காரணம்னா, பெட்டி மட்டும் வாசிக்கிறான்னா பிளாக்கில் கஞ்சா ஓட்டுறான்னு தெரியல. பெட்டி ராஸ்கல். தீபாவளி என்றால் என்ன தம்பி? வெடி மயிறு. வெடி இல்லப்பா, நரகாசுரன் அவனை அழித்தார். யாரு? சுளியம்பிள்ளை, மளிகை கடை, திருச்சுழி. இந்த நாய் தான் இப்போ புனசல் போட்டு இந்த தம்பி தம்பி வணக்கம்டா செல்லப்பா, ஒன்னே ஒரு ஏந்திராம. ஏன்னா நீ இழிச்சுக்கிட்டே உட்கார கண்டாலுமே. அது பொட்ட நாய் ஆண் நாயாங்க? ஆண் நாயினா ஆனந்துட்டு கொண்டு விடுங்க, கொஞ்சம் பல்ஸ் பாப்போம். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. இலச்சாலை இவனுக்கு சோறு வர முடியாது. சோறு என்றால் 7 தடவை வாங்குவேன். மோர் இல்லாட்டெல்லாம் அடுத்து கம்மா தண்ணியில் கொஞ்சம் வாங்குவேன், ஊரத்தண்ணியில் கொஞ்சம் வாங்குவேன். புரட்டா என்றால் 13 புரட்டா, 3 ஆம்புலேட்டு, 2 வடியல். குசை போட்டான சேரு செத்துறோம். சேகரன் செத்துறேன். பெருங்கொண்ட ஒரு திண்ணிப்பைய மகன். என் அன்பு தம்பி, உன்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, அந்த நாய் யார் நாய்? கால்நடை அதிகாரிக்கு போன் அடிக்கவா? நாயை வச்சுங்களை கொல்ல பார்க்குறீங்க. ஏன்னா அது தப்புச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இழுக்க முடியாதுங்க.
ஐயா அது அண்ணாய் தானா? என் மயம் எதுக்கு அதான் வீடியோ எடுக்கிறேன். காளி கண்டாளி புத்த நாயனா எடுக்கிறேன். எதுல விட்டேன்? நன்றி. புதுக்கோட்டை அன்பு தம்பி டியான் மணிகண்டன் ஹார்மோனியம் பின்பாடுற மணி. இந்த உறவுகள் எல்லாம் உன் பாட்டை கேட்டவனே கைதட்டான். அவங்கள அழுக வைப்பா. உப்பு வச்சிடக்கூடாது, செருப்பு அடிச்சு அழுக வைக்கணும். நீ மிளகாத்தில் தூவியோ இல்லை பேரில் வழியை புதுக்குவியோ கண்ணில் மருந்து ஊற்றுவியோ எனக்கு தெரியாது. ஊரை தேமி தேமி அழுகிற மாதிரி ஒரு பாட்டு பாடு. நான் வளர்த்த மடு. அண்ணே எல்லாரும் நல்லா அழுகிற மாதிரி பாடணுமா அண்ணே? நீ எதுக்குடா அழுகிற? எனக்கு ஃபீலிங் இருக்குடா. அது ஃபீலிங்னா முண்டைக்கு போயில தீர்ந்து வச்சு அதை நினைச்சு அழுகு. அழுப்பா அழுப்பா அழுப்பா. உனக்கு டெய்லி நாடகம் ஆடின அழுப்பா. ஹலோ பாருண்ணே, நீ ஃபீலிங் ஆவாதானே? சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாளா சிக்குவாளா மயிலே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். நீ இந்த ஊரை எப்படி தாண்டி போறேன்னு பாக்குறேன்டா அவளத்த சீமானே. தம்பி நாடத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா? நீ இந்த பாட்டுல எந்த ஊரோட அழுதாங்க? சிக்கு புக்கு ரயில் ஆடுங்க மிஸ்டர் ஆட்டோரல். ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனே உன் முகத்தில் நான் முழிக்க, இங்க போய் தேடுவனம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனும் எரிஞ்சது, அந்தவனும் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனும் எரிஞ்சது, அந்தவனும் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச, கலங்கிடுவோம் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச, கலங்கிடுவோம் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ, பூசுன கை திருநீராயானதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல. கொள்ளி வைக்கும்
விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். 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 ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்க சொல்கிறத யாருமே கேட்கறதில்ல. இப்போ நானே எங்கள் அம்மா அப்பா ஏதாவது சொன்னால் எங்கள் ஆத்தாலாம் பல தடவை வேலை மாசுற பாரெலாம் வஞ்சிருக்கேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நம்மளாம் திட்டியிருப்போம். உண்மையிலே அப்பா வேதனா கூட எடுத்து வேலையை பார்ப்பான்னு சொல்லுவேன். ஆனால் தாய் தகப்பன் இல்லாதப்போ தான் உங்களோட வேதனை அருமையும் தெரியும். அங்கிட்ட என் தங்கச்சி ஒரு தங்கச்சி அழுததை பார்த்தா நமக்கே மனசு. அம்மா படலை பாராட்டி எனது அன்பண்ணன் சிவதர்சனன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் கொடுத்த அண்ணன் அவர்கள். அதே மாதிரி என் தம்பி மணிகண்டன் ரொம்ப திறமையான ஒரு பெட்டிக்காரன். இன்னைக்கு எத்தனை ஊரும் நான் நாடகம் பேசினாலும் மணிகண்டனை கூட்டு வாங்கன்னு சொல்லுவான். ஒரு வெகுலிவன் சூதுவனையும் தெரியாது. இது நாள் வரைக்கும் நாடகத்துக்கு வந்தாலும் அவள் அம்மானா அவளை உசுறு அவனுக்கு. அவள் அம்மா தெருவோரம் ஒரு சாக்கடை போயிட்டே இருக்கும், ஒரு நகைக்கடை பக்கத்தில் புதுக்கோட்டையில் பூ கட்டி வித்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் அந்த பூ தொழிலை விடாமல் நான் பூ வித்து உழைக்கிற காசில் நீ கஞ்சி குடிக்கணும்டா மகனே, நான் வயசான காலத்தில் ஓய்வு எடுக்கும் போது எனக்கு சாப்பாடு போடுறான்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு தாய் ஒரு அம்மா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோட்டையடி குமரன் இந்த அகமுடையார் வம்சத்தில் பிறந்து இன்னைக்கு அகில உலகம் போறான். ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி யாருன்னா என் தம்பி தான். எங்க சித்தப்பு பழனி சேர்வ ஒரு கொத்தனார். எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறார். கொத்தனார் வேலை பார்த்து கொண்டே இவர்களை ரெண்டு பேருமே இன்னைக்கு சரியான படிப்பு படிச்சிருக்காங்க. ஆனால் கலைத்துறை வர வேண்டும் என்று ஒரு ஆசை. ஆனால் அந்த கலைத்துறையில் ஒருத்தர் இருக்கார். இது நம்ம வம்சத்துக்கே ஒரு பெருமை. மானாமதுரை அருகாமுள்ள அரசோகலாம் நம்ம அகமுடையார் வம்சத்தில் பிறந்தவர் தான் என் சித்தப்பேன் டிவி ஜெயம். நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்திக்கு வாத்தியார்னா எங்க சித்தப்பா அரசோகலாம் டிவி ஜெயம் சித்தப்பா தான் இவருடைய வாத்தியார். இன்னைக்கு மருது உலகம் பூரா பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் அன்பு தம்பி தோப்பூர். அவன் பேர்லயே தாலி வீரர் இருக்கு. தோப்பூர் மருது மிருகத்தை சேர்ப்பார்கள். மருது
அடிச்சாலும் அடிப்பேன் சிங்கம். தம்பி தம்பி கும்போன கராட்டை அடி அடிப்பான். புதுசாக ஒருத்தன் தொடங்கியிருக்காங்க யாரா? பயம்பட சரக்கு வண்டி குறி சொல்ல அழகனாச்சி அம்மனுக்கு முளைப்பாரி தூக்குனா இல்ல, முளைப்பாரி அடி ஆடுறான். உன்னை சொல்லவே இல்லை, பெரிய தம்சு சிவமணி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரை கட்ட அடிச்ச? காலையில் 100 ரூபா இல்லாம உன்னை தவிக்க விட்டுருவேன். கல்லுப்பட்டி எங்க அண்ணே பாலசிங்கம் சார்பாக மிருதங்க சேர்த்த என் அன்பு தம்பி மருதுக்காக ரூபாய் 501 கைதட்டலாம். ஆர்பி செல்வம், RS கார்த்தி பிரதர்ஸ் எறும்புக்குடி அவர்கள் சார்பாக இங்கே எனது அன்பண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார். 1001. நன்றி தம்பி. இங்க போடுற ஆட்டம் எதுல போய் முடியும்னு பாக்குறேன். எப்படி அந்த எக்ஸல சார்ஜ் என்ன முடியாது மறுபடியுமா? அப்ப இன்னொரு 1000 ரூபா விடு. ஆர்பி செல்வம், RS கார்த்தி பயல்கடா பிரதர்ஸ் எறும்புக்குடி 1001. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இவர் ஒரு அடியே தினுசா இருக்கும். ஏன்னா இவர் அடிமாட்டில் வந்தவர். கஜா 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 புகழ் எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை என் ஏ மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை செய்யப்படுற மூர்த்தி அண்ணா.